பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். உட்காருங்க. என்ன தம்பி, லாயர் சார் இப்படி கேட்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு கூட கொஞ்சம் ஷாக் தான். அவர் கல்யாண பேச்சு ஆரம்பிப்பார் நான் நினைக்கல. இந்த விஷயத்துல என்னோட கருத்து என்னன்னா, நாம அப்புறம் கூடி பேசுவோம். இருந்தாலும் வெளிப்படையா என்னோட விருப்பத்தை சொல்லிடுறேன். ஆனந்த் நாம பார்த்து வளர்ந்த பையன், எந்த கெட்ட பழக்கம் இல்லாதவன், நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன். நம்ம ஜோதிக்கு கரெக்ட் மேட்ச். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பந்தத்துல எனக்கு பூர்ண சம்மதம். இருந்தாலும் முடிவு பண்ண வேண்டியது நீங்க தானே. நான் மட்டும் என்ன சொல்ல போறேன், ஆனந்த் எனக்கு தெரியாதா என்ன? இருந்தாலும் இந்த காலத்து பொண்ணுங்க கல்யாண விஷயத்துல அவங்களோட அபிப்பிராயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஜோதி படிச்ச பொண்ணு, கம்பெனி நிர்வாகம் பண்ற பொண்ணு. நான் தனியா என் முடிவை சொல்றதை விட ஜோதி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு குடும்பத்தில் இருக்கிற மத்தவங்களோடையும் கலந்து பேசி அவங்களோட அபிப்பிராயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மொத்தமா ஒரு நல்ல முடிவை சொல்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒன்னும் அவசரப்படல. உங்ககிட்ட 5 லட்சமோ 10 லட்சமோ கேட்டா நீங்க உடனே கொடுத்துருவீங்க. இது அப்படி இல்ல, கல்யாண விஷயமாச்சே, ஆயிரங்காலத்து பயிர். எல்லார் கூடயும் கலந்து பேசி 6 முறை யோசிச்சு முடிவு பண்ண வேண்டிய விஷயம். டேக் யுவர் ஓன் டைம். ஆனா அந்த ஜேபி அப்படி இல்ல. ஒரு முயற்சியில இறங்கும் போது அது நடக்குமா நடக்காதான்னு கொஞ்சம் சந்தேகம் வந்தா கூட கால் வைக்க மாட்டான். தீர ஆலோசிச்சு தீர்க்கமான முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் சக்சஸ் ஆகுங்கிற முழு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் எதையுமே நான் ஆரம்பிப்பேன். இந்த விஷயத்திலயும் அப்படிதான். இன்னொரு விஷயத்த சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருக்கும்.
ஜோதியும் ஆனந்தும் ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கிறாங்க, காதலிக்கிறாங்க. என்ன ஈஸ்வரி, உனக்கு தெரியுமா? லாயர் சார் என்னமோ புதுசு புதுசா சொல்றாரு. எனக்கு எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. இந்த காலத்து பசங்க அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டா லவ் பண்றாங்க. அதுவும் மிலிட்டரி ராஜ்யம் நடத்துற உங்ககிட்ட ஜோதி விஷயத்த சொல்லுவாளா? சமயம் பார்த்து உங்க மூட பார்த்து ஜோதியே ஒரு நாள் உண்மையை சொல்லுவா. ஆனந்த் மட்டும் இதுக்கு லேசில ஒத்துக்கிட்டானா என்ன? இவன் ஆக்டிவிட்டிஸ பார்த்து என்கொயரி பண்ணதுல ஆனந்த் லவ் பண்றாங்கிற விஷயம் தெரிஞ்சது. அதுவும் ஜோதிய லவ் பண்றதா அவனே ஒத்துக்கிட்டான். இதெல்லாம் உங்ககிட்ட ஏன் சொல்றேன்னா, உங்க பொண்ணு கிட்ட இருந்து நிச்சயமா பாசிட்டிவான பதில் தான் வரும்னு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கிறதுக்காகத்தான். யோசிச்சு ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க. அப்போ நான் புறப்படுறேன். வாங்க. என்னது இது? நம்ம பொண்ணு 5 வருஷத்துக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தா இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு. அவசரப்படாது, முதல்ல நம்ம பொண்ணு கிட்ட கேட்டு அப்புறம் முடிவெடுக்கலாம். ம். என்னப்பா சொல்றீங்க? என்னம்மா இதெல்லாம்? நான் ஆனந்தே லவ் பண்றேனா? யார் சொன்னது? இங்க பாரு ஜோதி, இது விளையாடுற விஷயம் இல்ல, உன்னோட வாழ்க்கை. ஜேபி சார் எல்லா விஷயமும் சொல்லிட்டாரு. அவர் எந்த விஷயத்திலையும் ஆதாரம் இல்லாம எதையும் சொல்ல மாட்டாரு. இங்க பாரு, எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லு. இதுல வருத்தப்படவோ கோவப்படவோ ஒண்ணுமே இல்லம்மா. உன் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் கேக்குறோம். சொல்லு ஜோதி. என்னம்மா இதெல்லாம்? நான் திரும்ப திரும்ப சொல்லியும் என்ன நம்பவே நம்பாம கேட்டதையே கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆனந்த லவ் பண்ணல, இதுதான் உண்மை. என்னமா சொல்ற? ஆனந்த் ஜேபி கிட்ட போய் நீ அவனை லவ் பண்றதா சொல்லிருக்கா. அவரு அதை நம்பி தட்டு தூக்கிட்டு வந்து எங்க கிட்ட பொண்ணு கேட்டு போறாரு. நீ என்னடானா ஆனந்த லவ் பண்ணலன்னு இப்படி அடிச்சு சொல்றியம்மா? என்னது, பொண்ணு கேட்டுட்டு போறாரா? புரியலையே. ஐயோ, ஆனந்த் நம்ம ஃபேமிலி லாயர் ஜேபி அங்கிளோட சன். அது மட்டும் இல்லாம அவர் ஒரு பெரிய டென்னிஸ் பிளேயர். அவர் எனக்கு டென்னிஸ் கத்து கொடுக்கறாரு. அவர் லைஃப்ல நல்லா வரணுங்கிறதுக்காக நானும் நிறைய என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறேன். தட்ஸ் இட். we are just good friends. நம்ம கம்பெனியை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றப்போ தினம் எத்தனையோ யங்ஸ்டர்ஸை மீட் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க கூட எல்லாம் சிரிச்சு பேசுறது இல்லையா, பழகிறது இல்லையா? அதே மாதிரி தான் ஆனந்த் கூடவும் பழகினேன். நான் ஒண்ணு சொல்றேன், இந்த நிமிஷம் வரைக்கும் என் மனசுல சத்தியமா அந்த மாதிரி எண்ணம் இல்லப்பா. ப்ளீஸ். எனக்கு தெரியுமா, நான் உன்னை நம்புறேன். லாயரும் ஆனந்தும் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. அது என்னோட தப்பாப்பா? உன் தப்பு இல்லம்மா. ஆனா அவர் நம்ம வீட்டுக்கு வந்து அதுவும் என் தம்பி கையில தட்டு கொடுத்து என்ன வாங்க வச்சுட்டாரு. தட்டை வாங்கிட்டோன்னா ஒத்துக்கிட்டதா அர்த்தமா? அவரு ஏதோ ஒரு தப்பான நம்பிக்கையில கொடுத்தாரு. தட்டை வாங்குறப்ப கூட நீங்க முன்ஜாக்கிரதையா கல்யாண விஷயம் எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு தானே தட்டை வாங்குனீங்க. இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் தர்ம சங்கடப்படவும் வேண்டாம், தடுமாறவும் வேண்டாம். நம்ம பொண்ணு என்ன சொல்றான்னு கொஞ்சம் கேளுங்களேன். தம்பி கூட இந்த கல்யாணத்துல தனக்கு பூர்ண சம்மதம் சொல்லி சந்தோஷப்பட்டான். நான் கூட உனக்கு இதுல விருப்பம் இருக்குன்னு நினைச்சு 2 கல்யாணமும் ஒரே முகூர்த்தத்துலன்னு சொன்னப்போ அப்படி நடந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன். நானோ என் வாழ்க்கையில at this point of time கல்யாணத்தை பத்தி நினைப்பே இல்ல. என்னோட லட்சியம் எல்லாம் நம்ம கம்பெனி பிசினஸ் மேலதான். இன்னொரு 5-6 வருஷத்துக்கு தயவு செஞ்சு கல்யாண பேச்சு எடுக்கவே எடுக்காதீங்க. என்ன சொல்றதுனே தெரியலப்பா, எனக்கு புரியவே இல்ல. அவங்க மனசுக்குள்ள எதையோ நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? அதுக்கு நான் பொறுப்பே இல்ல. என் மனசுல யாராவது இருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவேன். அப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அனாவசியமா போய் சொல்லி உங்ககிட்ட மறைக்கணுங்கிற அவசியமே எனக்கு இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த கல்யாண விஷயமா தயவு செஞ்சு என்ன கட்டாயப்படுத்தாதீங்கப்பா. ப்ளீஸ் ப்ளீஸ்மா.
ஈஸ்வரி, நம்ம பொண்ணு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதிர்ச்சியா இருக்கண்ணே. முதல்ல ஜேபி சார் சொன்னப்போ நம்ம பொண்ணா இப்படி லவ் பண்ண இருக்குன்னு ஆச்சரியமா இருந்துச்சு. சரி, இந்த காலத்து பசங்களுக்கு லவ் பண்றது சுலபமான விஷயம் ஆயிடுச்சு. ஆனந்த் நமக்கு தெரிஞ்ச பையன், அவன் நல்ல பையன், அதனால நானும் ஒத்துக்கிட்டேன். ஆனா ஜோதி லவ் பண்ணலன்னு சொல்றீங்களே, இது அதை விட அதிர்ச்சியா இருக்கு. அதானப்பா உண்மை. அந்த பையன் ஜோதியை தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அந்த பையன் சொன்னதை நம்பி லாயர் சாரும் கல்யாண பேச்சு வரைக்கும் வந்துட்டார். இப்போ அனாவசியமா தர்ம சங்கடமான நிலைமை உருவாயிடுச்சு. அவருக்கு என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அண்ணு, இந்த விஷயத்துல அப்போவே அந்த நிமிஷத்திலேயே என் மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன். அப்பவும் இப்பவும் என்னோட அபிப்பிராயம் அதேதான். அந்த வீட்டு பையன் நம்ம வீட்டு மருமகனா வர்றது இதுல எனக்கு எதுவும் தப்பா தெரியல. ஆனந்த் ஜோதிய விரும்புறான். ஜோதி ஆனந்தோட ஃப்ரெண்ட்லியா பழகுறேன், அவனை நான் லவ் பண்ணலன்னு சொல்றா. அவன் தான் அவளுக்கு புருஷங்கிற நினைப்ப நாம உண்டாக்கிட்டோம்னா காதல் தன்னால வந்துட போகுது. ஆனந்துக்கும் ஜோதிக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அப்புறம் உங்க விருப்பம், உங்க முடிவு. கல்யாணம்ங்கிறது விரும்பி பண்ணிக்கணும். கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி தள்ளி விடுற விஷயம் இல்ல. அவளுக்குன்னு சில லட்சம் விருப்பம் இருக்கு. இப்போ பிசினஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறா, கல்யாணத்தை பத்தி பேச வேண்டாங்கிறா. ஒண்ணு இல்ல, அந்த பையன் விஸ்வா எடுத்துக்க. அவன் நம்ம பொண்ணு வந்தனாவை காதலிச்சதுனால தானே நம்ம வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டான், பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தான். அதுக்காக அவனுக்கு நம்ம பொண்ணு வந்தனாவை கொடுத்துட முடியுமா? நம்ம பொண்ணுக்கும் அவனை பிடிச்சிருந்தா தானே அதை பத்தி நாம யோசிக்க முடியும். என்னன்னு அவனு இந்த விஷயத்துல போய் கம்பேர் பண்றீங்க? என் கருத்து கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன். இனிமே நீங்களும் ஜோதியும் தான் முடிவெடுக்கணும். நான் என்ன சொல்ல போறேன் தம்பி, இதுல ஏன் முடிவு எதுவும் இல்லை. ஜோதியோட முடிவு தான் என்னோட முடிவு. ஜோதி சொல்றது சரின்னு எனக்கு படுது. இந்த விஷயத்துல யோசிக்கிறதுக்கோ மறுபரிசீலனை பண்றதுக்கோ எதுவுமே இல்லை. என்ன முடிவு? பொல்லாத முடிவு, பைத்தியக்காரத்தனமா. இது அங்கேயே அவர் முன்னாலே சொல்ல வேண்டியதானே? நான் சொன்னேன். இல்ல வந்தா, இது வரைக்கும் நான் இப்படி பேசினதே இல்ல. இன்னைக்கு பேசிட்டேன். அதுக்காக அழுத்தம் திருத்தமா அவர்கிட்ட இதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. என் மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஜோதி புத்திசாலி பொண்ணுதான், இருந்தாலும் ஆனந்த் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைப்பானா? அவன் எவ்வளவு நல்லவன். ஹீஸ் a குட் ஸ்போர்ட்ஸ்மேன். ஜேபி எவ்வளவு பெரிய லாயர். இதெல்லாம் புரிஞ்சுக்காம அவர் பேசுறாரு. பிசினஸ் பண்றாளா? பிசினஸ். இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணலையா? ஜோதி பேச்சு கேட்டுட்டு இவரும் ஆடுறாரு. ஜோதி இவரை பெத்த பொண்ணு தானே, இவரை பேச்சு அவ மீறிடுவாளா? பிள்ளைங்களுக்கு சில விஷயங்கள் புரியாது, சில விஷயங்கள் பிடிக்காது. அதுக்காக அவங்க இஷ்டத்துக்கு நாம வளைஞ்சு போக முடியுமா? சில விஷயங்களை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி திணிக்கிறதுல தப்பே இல்லை. நல்லது நடக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். 5 வருஷம் கழிச்சு ஜோதிக்கு ஆனந்த மாதிரி ஒரு நல்ல வரம் கிடைப்பாங்கிறது என்ன நிச்சயம்? வனிதா, நம்ம பிரவீனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வந்தனாவுக்கு ஆக போகுது. இவங்க கல்யாண விஷயத்துல என்னைக்காவது நான் அவர் பேச்ச மீறி இருக்கேனா? நாம தான் அவர் பேச்ச கேக்குறோம், அவர் எங்க? செல்லம் செல்லம், அளவுக்கு அதிகமான செல்லம். ஜோதி விஷயத்துல அண்ணன் நடந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஜேபி அண்ணாவை நினைச்சதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் நம்ம கையில தட்ட கொடுத்து இப்ப நாம கேட்டு இல்லைன்னு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. ஆனந்துக்கு அவர் என்ன பதில் சொல்ல போறாரு? ஆனந்த் ரொம்ப ஆவலா இருப்பா. எப்படி இந்த அதிர்ச்சியை தாங்கிக்க போறாங்களோ, அதாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல.
தம்பி இனிமே டிக்கி ஓபன் பண்ணிரு, அதுதான் எனக்கு வசதி படம். பெட்டி எடு. டாடி 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 என்ன டாடி அவங்க போய் பார்த்து பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க? வழியிலேயே பேசணுமா? 6 முறை உட்காந்து பேசுவோம். கமான். கடவுளே நல்ல செய்தியா இருக்கணும். சொல்லுங்க டாடி. என்னடா சொல்ற? அனுமன் சீதையை பார்த்துட்டு வந்து கண்டேன் சீதைன்னு சுருக்கமா சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லுங்க டாடி. ஐயோ எனக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு. உங்க பையன் எவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்கான், நீங்க இப்படி ஜாலியா உட்காந்துட்டு இருக்கீங்களே. சொல்லுங்க டாடி. சுருக்கமா சொன்னா போதுமா? முடித்தேன் பேச்சுவார்த்தையை. டாடி கவலைப்படாதடா. நான் உங்ககிட்ட மேரேஜ் விஷயத்த சொன்னோன்னா அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. அதை விட நீ அந்த பொண்ணை லவ் பண்ற மேட்டரை சொன்னோன்னா இன்னும் ஷாக் ஆயிட்டாங்க. அவங்கள கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுறா. அவங்க பொண்ணை கலந்து பேசி ஒரு நல்ல ரிசல்ட்டா சொல்லட்டுமே. மேரேஜ்ங்கிறது முக்கியமான விஷயம் இல்லையா? அவங்களும் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் வேணாமா? அதை விட ஒரு முக்கியமான விஷயம், என் மனசுக்குள்ள இருந்த ஆசையை அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அந்த வந்தனா கல்யாணத்தோட உங்க கல்யாணத்தையும், இந்த 2 கல்யாணத்தையும் ஒரே மேடையில ஆடம்பரமா நடத்தணும்னு சொல்லிட்டேன். ஆனா அவங்க விருப்பம் என்னன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை வந்தனா கல்யாணத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு உன்னோட கல்யாணத்தை பின்னாடி கூட தள்ளலாம். டாடி கவலைப்படாதடா. அவங்க இதுக்கு நிச்சயமா சம்மதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ விருப்பப்பட்டபடியே அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். ஜோதி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் டாடி. வெல்கம் மை டியர் பாய். மை அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன். என்ன தோக்கடிச்சுதான் நினைச்சு இப்ப நீ சிரிக்கலாம் ஜேபி. ஆனா காலம் முழுக்க நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. உனக்கு தெரியல, இந்த விஷயம் பத்தி உனக்கு தெரியல ஜேபி. என்ன அவ்வளவு ஈஸியா தோக்கடிக்க முடியாது ஜேபி. வெயிட் பண்ணி பாரு. விஸ்வா, சையதன் கோல இருந்து ஏதாவது போன் வந்துச்சா? விஸ்வா உன்னதான் கேட்டேன். என்ன கேட்ட? என்னடா எப்ப பார்த்தாலும் கற்பனை உலகத்திலே மறந்துகிட்டு இருக்க? ஏதாவது புது காதலா? புது காதலா? ஏன்? பின்ன வந்தனா தான் உனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு இல்ல. இனிமே வந்தனாவை பொறுத்த வரைக்கும் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவளுக்கு தான் மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் ஆகி எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. உன்னை பொறுத்த வரைக்கும் வந்தனாவோட விஷயம் ஒரு முடிஞ்சு போன கதை. அதுக்கப்புறமும் நீ ஏதோ கற்பனை உலகத்துல மிதந்துகிட்டு இருக்கனா புது காதலா இருக்குமோன்னு நினைச்சுதான் கேட்டேன். என்ன நான் கேட்டேன் சரிதானே? அடுத்த காதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஜோ, வந்தனா என் மனசை காயப்படுத்திட்டான். அந்த வக்கீல் என் உடம்ப காயப்படுத்திட்டான். இந்த நிலைமையில நான் எப்படி இன்னொரு லவ் ஸ்டார்ட் பண்ணுவேன்? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு தெரிய வேண்டாம்? முடிவுதான் தெரிஞ்சு போச்சே. வந்தனா கல்யாணம் நடக்க போதே. ஜோ, வந்தனா கல்யாணம் நடக்க போறது இல்ல. நிச்சயமா இல்ல. விஸ்வா என்னடா சொல்ற? நீ ஏன்டா திரும்ப திரும்ப இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கும் லாயர் ஜேபிக்கும் நடந்த குட்டி யுத்தம் முடிஞ்சு போய் அவளுக்கு கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நடந்ததெல்லாம் மறந்துட்டு பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணா. மனசை டைவர்ட் பண்ணா. மறுபடியும் எதுக்காக அந்த விலங்கத்துக்கு போற? எனக்கு இதெல்லாம் சரியா படல. லுக் ஜோ, எனக்கும் அந்த வக்கீலுக்கும் நடந்துகிட்டு இருக்கிற பிரெயின் வார் இன்னும் முடியல. முடிஞ்சிட்டதா நீயோ இல்ல அவங்களோ நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இது ஒரு யுத்தம். இந்த யுத்தத்தோட அடுத்த கட்டத்தை நான் ஆரம்பிக்க போறேன். வந்தனா என்ன லவ் பண்ணணும், என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், என் கூட சேர்ந்து வாழணும். இந்த விருப்பத்தெல்லாம் நான் எப்பவோ கைவிட்டேன். இப்ப என் மனசுல இருக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். வந்தனா பாலாஜி கல்யாணத்தை நிறுத்தணும். அது நடக்க கூடாது. வேற எந்த ஏமும் எனக்கு கிடையாது. நான் தோத்து போய் ஒதுங்கிட்டதான் நீ நினைச்சிட்டல. ஒதுங்கலடா, பதுங்கி இருக்கேன். தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, புலி பதுங்கிறது பாயறதுக்கு தான். அதான் நம்ம எதிரிய அம்பி எய்து அழிக்கணும்னு நினைக்கும் போது பலம் மட்டும் பத்தாது. சரியான நேரம் பார்த்து கரெக்டா அடிக்கணும். டைமிங், சென்ஸ் ஆஃப் டைமிங். அதான் எனக்கு இப்போ டைம் வந்திருக்கு. என் புத்தியை பயன்படுத்தி அவங்கள அழிக்கிறதுக்கு எனக்கு டைம் வந்திருக்கு ஜோ. முடிவா சொல்றேன், வந்தனா கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன்.
உன்னை திருத்தவே முடியாதுடா. என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் உன்னை மாத்தவே முடியாது. நீ மாறவும் மாட்ட.